போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவங்க மொத்தமே நான் முடிக்கிறேன். என்னையா சொல்ற நாக்கடை? ஆமா தலைவரே, சத்தியமா என் காதால கேட்டேன். அத்தாச்சி, இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பாத்தீங்களா? ஐயோ ஐயோ, அருணாச்சலம் அவன் கோவிலுக்கு காவடி தூக்குறானா. அருணாச்சலம் குடும்பத்துக்கு வந்த சோதனைய பாத்தீங்களா அத்தாச்சி? ஆனா கொழுந்தனாரே, அவன் சாமி எல்லாம் கும்பிட மாட்டான். அவன் எப்படி அந்த தோட்டக்காரிய கட்டினான்ல, இனிமே சாமி கும்பிடுறது என்ன, பேய் பிசாசெல்லாம் கூட கும்பிடுவான். நல்லா கூத்தடிக்கிறான் போல கிராமத்துக்கு வந்து. அந்த தோட்டக்காரியோட சேர்ந்து வயக்காட்டுல இறங்கி நாத்து நடவெல்லாம் நட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறமா என்னடான்னா, அந்த தோட்டக்காரியோட சேர்ந்து காவடி எடுக்கிறேன், பால் கூட எடுக்கிறேன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் நம்மளோட நன்மைக்கு தான். புரியுதா அத்தாச்சி? அவன் காவடி எடுத்தா அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் தானே நன்மை. நமக்கு என்ன நன்மை நடக்க போகுது கொழுந்தனாரே? அட நீங்க வேற என்ன அத்தாச்சி, இன்னும் புரியாம இருக்கியா? நான் சொல்றது வேற பிளான். இந்த பிளான்ல என் மேல யாருக்கும் டவுட் வராது. என்னன்னா அவங்க கூடவே தானே இருப்பேன். தம்பி, இங்கதான் நமக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைக்குது. நான் சொல்றத மட்டும் கரெக்டா பண்ணுங்க. சொல்லுங்க சார். இங்க பாருங்க தம்பி, திருவிழாவுல அந்த தோட்டக்காரி பால் கூட எடுக்கிறான். அந்த சூர்யா பைய செட்டில் காவடி எடுக்கிறான். இந்த நேரத்துல எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். சொல்லிருக்கீங்க சார். அந்த கூட்டத்துல நீயும் ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு, தலையில ஒரு முண்டாசை கட்டிக்கிட்டு, பக்தனை போல நீயும் அவங்க கூடவே போற. சார், என் முகத்தை பார்த்தா அந்த புனிதா என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிருவாளே. தம்பி, என்ன கொஞ்சம் முழுசா பேச விடுங்க தம்பி. விரதம் இருக்கிற பல பேர் வாயை கட்டிக்கிட்டு தான் விரதம் இருப்பாங்க தம்பி. அந்த வாய் கட்டு நம்ம போடுறமே மாஸ்க், அது மாதிரி இருக்கும். மஞ்சள் துணியை வச்சு வாய் மூக்கு எல்லாத்தையும் சுத்தி கட்டிருப்பாங்க. கண்ணு மட்டும் தான் வெளியே தெரியும். அந்த மாதிரி நீயும் வாய் கட்டு கட்டிக்க. ஆஹா, சூப்பர். ஹோம்மேட் மாஸ்கா? அட்டகாசம், பண்ணிடலாம் சார். இப்ப என்னன்னா, நீயும் தலையில ஒரு பால் குடத்தை வச்சுக்கிட்டு அவங்க கூடவே நடக்கணும். இதுல என்ன உனக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம்னா, உன் தலையில இருக்க குடத்துல பால் இருக்காது, நல்ல மிளகாயில அரைச்சு வச்ச தண்ணி தான் அதுல இருக்கும். அந்த நேரத்துல நானும் அந்த பக்கமா தான் நடந்து வருவேன். உன் கண்ணுல படுறது மாதிரியே தான் நடந்து வருவேன். அந்த நேரத்துல கரெக்டா நான் கண்ணை காட்டுவேன். அந்த நிமிஷம் தான் அந்த தோட்டக்காரி முகத்துல உன் குடத்துல இருக்க அந்த மிளகா தண்ணிய ஒளிச்சுன்னு மூஞ்சில ஊத்துற. அது அப்படியே அவ கண்ணு காது மூக்குன்னு பட்டு அப்படியே கத்தி கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு கதறுவா. சூப்பர் பிளான் கொழுந்தனாரே, பிரமாதமா இருக்கு. சுதாகர்னா சும்மாவா? அவ அலறப்ப அம்புட்டு பேரு அவளை மட்டும் தானே பாப்பாங்க. அந்த ஒரு செகண்ட் தான் உனக்கு டயம். ஆமா கௌஷிக், அந்த நேரத்துல எல்லாரும் நந்தினிய தான் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னதான் சத்தம் போட்டாலும் யாருக்கும் காதுல விழாது. அந்த நேரத்துல புனிதா கதைய நீ கச்சிதமா முடிச்சிரு. நம்ம பசங்க அப்படியே உன்னை சுத்து போட்டு பொத்துனாப்புல தூக்கிட்டு போய் ஊருக்கு வெளியில பத்திரமா இறக்கி விட்டுருவாங்க. எப்படி நம்ம பிளான்? சூப்பர் பிளான் சார். தாராளமா பண்ணிடலாம் சார். ரொம்ப கவனம் தம்பி, ரொம்ப ரிஸ்கான வேலை. தப்பி தவறி மாட்டினேன்னு வையே, ஊருக்காரன் மொத்த பேரும் உன்னை கட்டி அப்படியே தொங்க விட்டுருவாங்க. மாட்டிர மட்டும் கூடாதரா தம்பி. சாச்சா, மாட்ட மாட்டேன் சார். அதான் உங்க ஆளுங்கெல்லாம் எனக்கு துணையா இருப்பாங்கல்ல. அதையும் மீறி நீ சிக்கிட்டேன்னா என்ன மட்டும் கை காட்டிடாத, சரியா? சாச்சா, அதெல்லாம் வாயை திறக்க மாட்டேன் சார், கவலைப்படாதீங்க. சரி, பார்த்து நல்லபடியா பண்ணிருங்க. காரியத்தை கச்சிதமா முடிச்சு. ஓகே சார். வாங்க. அக்கா, வாமா நந்தினி, வா வா. என்ன திடீர்னு இந்த பக்கம்? பால் மாடு வச்சிருக்கிறவங்க கிட்ட வேற எதுக்கு வருவாங்க? நாளைக்கு எனக்கு பால் வேணும்க்கா. அதுவும் 5 லிட்டர் வேணும். அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். 5 லிட்டரா? என்ன திருவிழாக்காக ஊர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்களா? நீ வேறக்கா, நாளைக்கு காத்தாயி கோயிலுக்கு பால் குடம் எடுக்கிறேன், அதுக்குதான். நல்ல விஷயம் தானே நந்தினி. நான் கறந்த பாலை தனியா எடுத்து வைக்கிறேன், நீ காலையில வந்து வாங்கிக்க. சரி, பணம் இப்ப தரவா இல்ல காலையில தரவா? என்ன நந்தினி,
நீ ஊருக்கே பால் ஊத்துன பொண்ணு, உன்கிட்ட நான் கராரா பணம் கேட்பேனா? நீ பொறுமையா காலையில கொண்டு வந்து கொடு. சரிக்கா, மறந்துடாதீங்க. 5 லிட்டர் காலையில கொடுத்துருங்க. ஆ, என்ன நந்தினி அப்படியே கண்டுக்காம போற? ஏன் என்கிட்ட எல்லாம் பேச மாட்டியா? எதுக்கு பேசணும்? ஆ? ஒரே ஊருக்காரவங்க, எங்க அக்கா வீட்டுக்கு வேற வாக்கப்பட்டு வந்திருக்க. என்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போனாதான் என்னவா? அதை நீ தான் சொல்லிக்கணும். எனக்கு எந்த அவசியமும் இல்ல, அதுக்கான நேரமும் இல்ல.